நம்ம டோர் திறக்கும்போது அந்த டோரோட சுவிட்ச் வந்து அந்த டோருக்கு பின்னாடி போயிடாமல் நம்ம பார்த்துக்கணும். கட்டடம் கட்டி பூசிய பின்பு எங்கெல்லாம் சுவிட்ச் பாயிண்ட் வைக்கலாம், அதுக்கு பின்னாடி வால் பன்னிங் அப்படின்றத ஒன்று பண்ணுவாங்க. இந்த லைட் அடிக்கும்போது, மேலேருந்து அடிக்கும்போது அதில் அண்டுலேஷன் இருக்கும். இந்த அண்டுலேஷன் வந்து தெரியாமல் அதை வந்து நீட்டாக நேராக சர்ஃபேஸ் இருக்கும். ஜிப்சம் பிளாஸ்டிங்கை பொறுத்தளவு காஸ்ட் கட்டிங் வந்து வயரிங் பண்ணுறதுல எந்தெந்த மாதிரி பண்ணால் சரியாக இருக்கும், என்னென்ன மெத்தட் இருக்குது? ஒரு கட்டடம் வந்து பூசுவதற்கு முன் வந்து என்ன பண்ணுவோன்னா, ஒரு நிலக்கதை வச்சுட்டு அப்புறம் எங்கெல்லாம் வந்து லைட் பாயிண்ட் வேணும், எங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து சுவிட்சு டிவி பாயிண்ட்லாம் எங்கே நம்ம இது பண்ண போகிறோம், நம்மளோட தேவைகள் வந்து எத்தனை டைப் மாடலில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சுவிட்சஸ் வேணும், நம்ம எவ்வளோ வந்து இப்போ ஃபால் சீலிங் எல்லாம் போட்டு இன்டீரியர்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சுவிட்சு வந்து அதிகப்படியான செலவுகள் வந்து இருக்கும். முதல்லாம் பார்த்தோன்னா ஒரு லைட்டு போட்டால் ஒரு லைட்டு தான் எரியும் ஹாலில். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் போட்டால் ஒரு 8 லைட்டு 10 லைட்டுன்றது போடுறோம். அப்போ அந்த இது போடும்போது அந்த சுவிட்சு வந்து அதிகப்படியான செலவுகள் இருக்கும். நம்ம டோர் திறக்கும்போது அந்த டோரோட சுவிட்சு வந்து அந்த டோருக்கு பின்னாடி போயிடாமல் நம்ம பார்த்துக்கணும். நமக்கு கைக்கு தோதாக அந்த ஒரு அமைப்பை வந்து அந்த சுவிட்சோட பொசிஷனை வந்து நமக்கு அமைக்கணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கட்டடம் கட்டி பூசிய பின்பு எங்கெல்லாம் நம்ம வந்து சுவிட்ச் பாயிண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கிடெக்டான ஹவுஸில் எல்லாம் வந்து வைக்கிறாங்க. அதை வந்து தீர்மானித்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வால் பன்னிங் அப்படின்றத ஒன்று பண்ணுவாங்க. அதாவது பூசிய பின்பு உங்களுக்கு வந்து அந்த வால் பன்னிங் வந்து அந்த வாலில் பண்ணும்போது ஒரு 12 mm to 20 mm வரைக்கும் பண்ணுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பூசிய பின்பு இதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்துட்டு எங்கே நம்ம வந்து லைட் பாயிண்ட்டு நம்மளோட சுவிட்சோட பாயிண்ட் லொக்கேஷன் எங்கெங்கே வேணுமோ அதை தீர்மானித்த பின்பு அதை கட் பண்ணிவிட்டு ஃபால் சீலிங்க்கும் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த சுவிட்ச் பாயிண்ட்டை வந்து நம்ம லொக்கேஷன் பண்ணுவோம். இதை பண்ணும்போது என்னென்னா நமக்கு வந்துட்டு இதோட செவரோட நம்மளோட உள்பகுதியில் போகாமல் அந்த சுவிட்சோட பாயிண்ட்டை வந்து பாக்ஸை வந்து வெளியே வச்சு நிர்ணயிச்சிருவோம். அதுக்கு பின்னாடி இதை வந்து வால் பன்னிங்கிறத நம்ம பிளாஸ்டர் பாரிஸில் வந்து ஒரு 12 mm to 20 mm வரைக்கும் எதளவுக்கு மேடு பள்ளம் இருக்கோ அதை சரியாக பண்ணி அந்த சர்ஃபேஸை வந்து ஒரே மாதிரி மோல்டு செஞ்சுருவாங்க. சர்ஃபேஸ் வந்து ஒரே ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த லைட் அடிக்கும்போது, மேலேருந்து அடிக்கும்போது அதில் அண்டுலேஷன் இருக்கும். இந்த அண்டுலேஷன் வந்து தெரியாமல் அதை வந்து நீட்டாக நேராக சர்ஃபேஸ் இருக்கும். அதுக்கு வேண்டி தான் வந்து அந்த மாதிரியோட இது பண்ணுறாங்க. இதே இது வந்து பார்த்திங்கன்னா பூசாமல், இதே செவரை பூசாமல் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டரிங்கும் பண்ணலாம். அதில் பண்ணும்போது அதே செவரை எடுத்துகிட்டு நம்ம வந்து வயர் கார்டு எடுத்துகிட்டு இதே பன்னிங்கோட ரிசல்ட் வந்து வால் பன்னிங்கோட ரிசல்ட் வந்து நீங்கள் ஜிப்சம் பிளாஸ்டிங்கை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரே செலவு இருக்கும். ஜிப்சம் பிளாஸ்டிங்கை பொறுத்தளவு காஸ்ட் கட்டிங் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமாக வந்து இப்போ இருக்குது.